விஜயகாந்த் மறைவுக்கு அப்புறம் இப்போ தான் நான் வரேன், வெளியிலே வரேன். அது வரைக்கும் நான் வரவே இல்லை, வெளியில் எங்கேயுமே போனதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் போனதுலேருந்து என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நல்ல நாளில் அந்த அவனுடைய நினைவுகளையும் கொண்டு முருகப்பெருமானுடைய அவள்கிட்டயே வேண்டிக்கிட்டு அவன் ஆத்மா சாந்தி அடையணும். ஆகவே நல்லா பயனும் பெற்று வளமோடு வாழ எல்லாம் அல்ல செந்திலாண்டவரை வேண்டுகிறேன். விஜயகாந்தனுடைய கட்சி வந்து இப்போ இருக்குது. இப்போ அது வந்து அவர் பையனுக்கு இந்த அரசு வரக்கூடிய தேர்தலில் வந்து நீங்கள் எந்த மாதிரி அறிவுரை வழங்குறீங்க? தம்பி, அவர் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்கன்னு பிரேமலதா அம்மா சிஸ்டர் பிரேமலதா எங்கே கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு தெரியல எனக்கு. ஆனால் தம்பி பிரபாகரன் வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கார் எங்கள் விருதுநகரில். இன்னும் ஒரு 4000 ஓட்டில் இருந்தால் அவர் ஜெயிச்சு அவர் நேரம் எம்பி ஆகி போயிருக்க வேண்டியது. முருகன் வந்து விடமாட்டார், திருச்செந்தூர் முருகன் விடமாட்டார். மீண்டும் அவர்களை தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு முக்கியமான பொறுப்பிலே தம்பி பிரபாகரன் வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வரக்கூடிய தேர்தல் வந்து எப்படி இருக்கு? இப்போ விஜய் வந்து நிற்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. மும்முனை போட்டிகள் நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. யாருக்கு சாதகமாக இருக்கும்? எனக்கு அரசியலை பற்றிலாம் பேச வரல. கோயிலில் வந்து வேண்டாம், கோயிலில் வந்து அரசியல் வேண்டாம். என்னன்னு கேட்டிங்கன்னா முருகனை பார்க்க வந்திருக்கேன். அரசியலை பற்றி பேசணும்னா வெளியில் பேசலாம், இல்லை முருகன் சன்னதியில் உட்காந்துட்டு அரசியல் பேசக்கூடாது. ரொம்ப நன்றி தம்பி. சினித்துறை எப்படி இருக்குது? உங்களுடைய துறையிலே கேட்குறேன், எப்படி இருக்குது? நல்லா இருக்கேன், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கேன். சின்ன சின்ன படங்கள்லாம் நல்லா ஓடுது. இப்போ பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டு ஃபேமிலின்னு ஒரு படம் நல்லா போச்சு. அந்த அப்புறம் என்ன படம் அது ட்ராகனா நல்லா போகுது. இன்றைக்கி என் பையன் 6ஆம் மலைன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ராஜேந்தர் ஒரு பாட்டு பாடியிருக்கான். அவன் என் கிளாஸ்மேட், அவன் டி ராஜேந்தர். கூப்பிட்ட உடனே ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூலிக்கு அப்புறம் நான் பாட வரலான்னு சொல்லி பாடியிருக்கான். இந்த படம் பாட்டு வந்து என்ன கேளுங்க, சூப்பராக இருக்குது அந்த பாட்டு. அது மாதிரி சின்மயி ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அருமையாக இருக்குது. படம் வெற்றி பெற எல்லாம் வல்ல முருகனையும் சொல்லி பத்திரிகை நண்பர்களும் வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.